ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் SK14 யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் தான் இருக்கோம். நம்ம கவின் நடித்த ஸ்டார் படத்தோட பப்ளிக் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். அடுத்த சிவகார்த்திகேயன் கவின் தான் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. படம் பார்த்துட்டு வர மக்கள் கிட்ட ரிவ்யூ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்டார் மூவி கவின் நடிப்பு ஃபஸ்ட்டு இது டாடா படத்தோட இந்த படத்தில் நல்லா ஆக்டிங் படத்து கவின் என்ன தாண்டி சொல்ல அடுத்து சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் அந்த மாதிரி இது படம் மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. அப்பா சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு எமோஷன் சீன் ஓவராகுது. நிறைய பேர் அழுதுட்டாங்க படத்தை பார்த்துட்டு. மறந்துடணும், நீ மட்டும் அபிஷேகம் மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சிடலாம். படம் நல்லா இருக்குது, 100% படம் நல்லா இருக்குது. கேமரோட வெற்றிமாறன் ஒரு சீன் வராரு. வெற்றிமாறன் மியூசிக் இவன் கம்போஸ் சொல்லவே தேவையில்லை. இவனுக்காக வந்து பாட்டு எல்லா பாட்டு இட்டு படத்தில் திருவழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம் ஏனோ நிலவே. இல்லை சார், 2 படம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் 2 படம் நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். அது நல்லாயிருக்கும், பிடிச்சி தான் வந்தோம். அந்த இது இப்போ இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தில் நிறையா விஷயம் வந்து விஷுவலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். டைலாக்ஸு நல்லா ஃபோர்ஸான டைலாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் இருந்தது படத்தில். ஒரே ஒரு ப்ளஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா ஒரு வில்லன் கேரக்டர் சுஜித் அவர் வந்து ஒரு சைக்கா ஒரு நல்லா இருக்காரு, பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேகாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் கதை எடுத்து அது சூடு பிடிக்கும்னு பார்த்தா நமக்கு எல்லாமே ரிவீல் ஆகிடுது. ஆக்சுவலாக எல்லாமே தெரிஞ்சிருது, இதுதான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் இதுதான் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் மஸ்ட் வந்து பார்க்கணும். லேகிங் லைட்டாக இருக்குது, எல்லோரும் மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறாங்க பர்ஃபெக்டாக. லேகுன்னு யோசிக்காதீங்க, மேட்சிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட்டு மஸ்ட்டு பார்க்கணும். நான் பார்க்குற மாதிரி இருக்க ட்விஸ்ட் இதெல்லாம். ஸோ வாங்க பாருங்க. அதுவும் கவின் ப்ரோவோட ஆக்டிங். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். இப்போ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக அடிச்சுப்போம். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்சடிக்க பாப்பீங்கடா. அது படம் சூப்பராக எடுத்துறேன். எதுக்காகனா ரியாலிட்டியில் இருக்க ப்ரொஃபஷனல் எப்படி ஹிட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மாசாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா பற்றி நமக்கு தெரியாதா? அதுவும் கூஸ் பம்ப்ஸ் வரும். கூஸ் பம்ப்ஸ் அப்படியே போகும்போது அப்படியே ஏறுது. அதுவும் அந்த குழந்தை இது பண்ணும்போது அந்த ட்விஸ்ட்டு அது மாஸ். அப்பா சினிமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, செட்டில்டாக ரொம்ப மெச்சூர் ஆக்டிங்காக இருந்தது. அது பார்க்குறப்போ டாடா ஆக்சுவலி ஒரு ஃபாதர், அந்த காலேஜில் ஃபாதர்லேருந்து ஒரு மேனாக இதுவாகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இது இருக்குது. அது ரொம்ப பார்க்குறப்போ நல்லா இருக்குது. அந்த லவ் ட்ராக் மேபி கொஞ்சம் அது கொஞ்சம் போர் அடிக்க சொல்ல முடியாது. அது சிங்க் ஆகலை. போயிருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாமல் நான் நெக்ஸ்ட் படம் நல்லா இருந்ததுங்க. ஸோ என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட இன்னும் அதிகமான ஒரு கிரெடிட்லாம் வந்திருக்கு படம். ஸோ சூப்பராகவும் இருக்குது. கவின் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி டாடா படத்தில் கொடுத்த ஆக்டிங்கோட இது அல்டிமேட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பராகவும் வந்திருக்கு படம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து இங்கே இந்த படத்தில் வந்த கிளைமேக்ஸு ஸோ எப்போவுமே வந்து எந்த படத்துலையும் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளைமேக்ஸு கண்டிப்பாக வந்து கிரெடிட்டாக ஆகிருக்கு. ஸோ படத்தில் மியூசிக் வந்து பிஜிஎம் பிச்சு எடுத்துட்டாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சிச்சுவேஷனுக்கும் பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது. அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒன்றுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். இல்லை டாடா படம் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி.
ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி வெளியே நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் ஃபைனல் சீன் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவர் ஒரு இதுலேயும் நம்ம வந்து அவர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காரு. ஸோ அது மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயே நெகட்டிவாக விழுந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக நம்ம கிளைமேக்ஸ் ஆகும்போது தான் அந்த ட்விஸ்ட்டே நம்மளுக்கு காத்துட்ருக்கு. ஸோ டேரக்டர் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லி சாட்டிஸ்ஃபையாக வெளியே போகிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டாடா படம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ லேக் ஆன மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் ஆனால் அது ஃபைனலில் ஸோ கிளைமேக்ஸில் பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார். அந்த ஃபீல் இல்லாமல் கொண்டு வந்துட்டார் டேரக்டர். செகண்ட் ஹீரோயின் நான் வந்து பேசிகிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ செம்ம பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலே. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டாங்க செகண்ட் ஹீரோயின். ஸோ ஃபஸ்ட் ஹீரோயின் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்ததால் என்னவோ என்னன்னு தெரியல. பட் ஆனால் செகண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் வந்து பெஸ்ட்டு. தாமதம் ஏனோ நிலவே தலையிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன் என் கண்களில் இல்லை. கவின் சாரோட நடிப்பு எப்படி இருக்கு? அமேசிங். மியூசிக் யுவான் சொல்லவே தேவையில்லையே. இந்த படத்துக்கு அப்புறம் கவின் சாரோட லெவல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டாப்பில் தான் போகும். அப்படிங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஸ்டார் தான். எப்படி எல்லாமே லைஃப் பேஸ் பண்ணி தான். அது ஃபேஷனாக எல்லாருக்கும் இருக்கும்ல ஒன்று, அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆக்டிங் வந்து சூப்பர் தான். அது குறைலாம் சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக ரெடி பண்ணிருக்கீங்களே. பிச்சு தான் சார். டேய் மனசு நினைப்பு ஹீரோன்னாப்பா. சூப்பராக பண்ணியிருந்தார். அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. அவர் அப்பாவோட கேரக்டர் வைஸும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு செய்யின்னு சொல்லலை. நிலையான வருமானம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே அங்கே மெயின் ரோல் தான் அது. எல்லாருக்குமே பாதி ரோல்லாம் கொடுக்கலாங்க. யுவன் சார் எப்படி பண்ணுவாங்க? அவர் நார்மலாகவே பிஜிஎம்ஸ் எல்லாமே மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது. காமெடின்லாம் அங்கே சொல்ல முடியாது. ஃபுல்லாகவே எமோஷ்னல் தான். ஸோ ஓல் மூவியும் சூப்பர் தான். ஸோ அப்படின்லாம் சொல்ல முடியாது எதுவுமே. எல்லாருக்குமே அந்த சீக்வன்ஸ் எல்லார் லைஃப்லையும் கனெக்ட் ஆன ஒன்று தான். ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால எல்லாரோட லைஃப் பேஸ் பண்ணி தான் அந்த இது. ஸோ அதனால் இதுலாம் சொல்ல முடியாது. அந்த ஸ்பெசிஃபிக்கான சீன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ ஓல்ட் மூவிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. கவின் சார் சொல்லவே வேண்டாம். எக்ஸ்ட்ராடினரி செம்மையாக பண்ணியிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் சூப்பராக இருக்குது. எமோஷ்னல் அண்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு மிடில் ஏஜ் பாயிலேருந்து எப்படி வந்து சீக்வன்ஸ் கொண்டு போகிறாங்க, லைஃப்பில் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்துட்டு அவர் ஃபைனலாக சக்சீட் ஆகுறாங்கன்றது தான் லைஃப்பில் இந்த கான்செப்ட். ஆக்சுவலி மெயினாக கவினோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். சூப்பராக இருக்கார். ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. ஹீரோயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹீரோயினும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அந்த கவினுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா இருந்தது. மியூசிக் யுவன் சொல்லவே வேண்டாம். சூப்பர், வேறு லெவல். நல்லா இருந்தது. ஓவரால் ஃபேமிலியோடு சேர்த்து எல்லாருமே பார்க்கலாம். படம் அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஸ்டார் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டாரை பற்றி நிறையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு இளைஞன் எப்படி சினிமாவில் பெரிய ஆளாகிறா. அண்ட் மோரோவர் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது அந்த மியூசிக்கில். பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா யுவன் சங்கர் ராஜா அந்த கவின் அவரோட டைரக்ஷன் வைஸ் அவர் வந்து படம் வந்து வாழ்ந்திருக்காருன்னு நான் சொல்லணும். அவர் வந்துட்டு நடிக்கலாம் இல்லை, வாழ்ந்திருக்காரு. ஹீரோயின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் இருந்து பாருங்கள். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த படத்தை படும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் இட் இஸ் லுக் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது படம் பார்த்த மாதிரி தெரியல. ஒரு ரியல் லைஃப்பில் என்னோட லைஃப் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு அப்பா அம்மா லைஃப்பில் எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும் போது அம்மா கூட சண்டை போடுவீங்க. அப்புறம் அம்மாவே வந்துட்டு திருப்பியும் உங்களுக்கு கொஞ்சுவாங்க, பாசமாக பேசுவாங்க. இதெல்லாம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. உன்னால் முடியாதுன்னு யார் வேணால் சொல்லலாம், பட் உனக்குன்னு உன்னை நீ நம்பு, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ ஜெயிப்பா அப்படின்றத நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸ்டார் 10க்கு 10. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. கேமியோ சீனில் நல்லா இருந்தது. நல்லா ஆட் பண்ணிக்காரு. எல்லா சீனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பா சீனில் லைட்டாக இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. வெயிட்டாக என்ன இருக்குது உள்ள? வெயிட்டாக எமோஷன் நல்லா இருக்கு. அவ்வளோதான்.
படம் ஓவரால் ஃபேமிலி வாட்சர் எல்லாம் வந்து பார்க்கலாம். யுவன் சாரோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன ஃபீல் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. 10க்கு ரேட்டிங் 8 கொடுக்கலாம். இல்ல எல்லாரும் அப்பாவோட சென்டிமெண்ட்லாம் பயங்கரமா பேசுறாங்க. ஆமாம், அப்பாவோட சென்டிமெண்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அப்பாவா தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்திருப்பீங்களா? உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? அப்பா வந்து பையன் முன்னுக்கு வந்தோம் சொல்லிட்டு சரி அவர் அட்டைன் பண்ண வேண்டியதை எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ நம்ம பையன் ஆக்கலான்னு. அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார். பையன் ஆப்வியஸ்லி அதையும் ஆசைப்படுவான். பட் அவன் சக்ஸஸ் ஆக மாட்டான். அவன் சக்ஸஸ்க்குலாம் அவங்க அப்பா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சக்ஸஸ் ஆனாரா இல்லையான்றது தான் படம். ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வேலையிலையும் ஜெயிக்கணும், ரெண்டுத்திலும் ஜெயிக்கிறாரா இல்லையான்றது தான் படம். ஓகே, இதுல ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் லெவல் எப்படி இருக்கு? ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப ஆஹாஹோன்னு இல்லை, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான். எமோஷன் அதிகமாக இருக்கா இல்லை காமெடி எது? காமெடி இல்லைங்க படம், ஃபுல்லாகவே வந்து எமோஷனல் மூவி தான். எமோஷனல் மூவி அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனல் மூவி மாதிரி வச்சுக்கோங்க. யுவன் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ படத்தில். ஸ்டார் படம் பார்த்துட்டு வரோம் சார், ரோஹினி தேட்டரில் ஓப்பனிங் ஷோ. கவினுடைய படம் இதுக்கு முந்தின படம் தாடான்னு ஒரு படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. அவர் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது கொஞ்சம் போர் அடிச்சுது. லிஃப்ட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி சின்ன பட்ஜெட், அது ஓகே, ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கொடுத்து தான் டாடா பண்ணார். அப்போ அதில் ஓரளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேப்பு விட்டு ஸ்டார் படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா உள்ளே இணைஞ்சிருக்கிறார். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது பெரிய லெவலில், அதாவது ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு யாருனே தெரியும், லவ் மூவி அப்படிங்கும்போது நமக்கு 7G காலனி நிறைய படங்கள் யுவன் சங்கர் ராஜாவுடைய இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஸ்டார் படம் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஐயையோ, அப்படியே வந்து டாடா படத்தை தான் சார் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இளன் ஃபஸ்ட்டு பியார் பிரேம காதல் அது வேறு ஜானல், இது வேறு ஜானல். பட் ஆனால் இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அவர் பண்ண 2 படங்கள் இதுதான் பயங்கரமாக இருந்தது. டாடா விட கவின் இன்னுமே இது செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். இனிமேல் அவர் நல்லா வருவார்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பயங்கரம். அதுலேயும் எனக்கு ஒரு இந்த கடைசி ஒரு சின்ன சாங், ஒரு மெலடி சாங் ஒன்று கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இல்லை பாட்டெலாம் பாடுறாரு ஒரு நாள், சாரி அதை வெளியே உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டடான சாங்ஸ் தான் பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த சாங் தான் மூவியில் வரல, புதுப்பேட்டையில். ஸோ இதில் வரும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. செம்ம அப்பா சென்டிமெண்ட். நம்ம மற்ற படத்தில் அம்மா சென்டிமெண்ட், நான் எதுவுமே அதான் நினச்சேன். ட்ரெயிலெல்லாம் பார்த்துட்டு அம்மா சென்டிமெண்ட் தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் நான் இங்கே எதிர்பார்த்தது வேறு, அப்பா சென்டிமெண்ட் தான். இல்லை, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பட் அதனால் அது மாதிரி அப்பாலாம் கட்சிருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும், அது மாதிரி தான் தோணுது. மியூசிக் சூப்பராக இருந்தது. அதான் சொன்னேன், யுவன் வந்து இப்போது இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்த படத்தோட அது பியார் பிரேம காதலையும் ஒரு 12 ஆல்பம் கொடுத்துருப்பாரா, இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, ஒர்த்தாக கொடுத்துருக்காரு. இதில் சூப்பராக இருந்தது எல்லாரும். எனக்கு ஆக்சுவலாக இந்த லேடி கெட்டப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒர்த்து, மற்ற படத்தை விட இந்த நான் ஸ்டார் வந்தது ஒர்த்து. வயது முதிர்ந்த போதிலும், வழிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஸ்டார் படத்தோட ரிவ்யூ கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா SK14 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொம்மி மற்றும் ஒளிப்பதிவாளர் தரணிதரன்.